ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இசகை லைஃப் அனிமே சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலக்கே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பவும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோல செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே பார்க்கணும்னு தோணுதோ அப்பல சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க இஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் அந்த பிளாக் ஸ்மித் இங்க பாருப்பா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் உன்னுடைய வுல்ஃப் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்னு எனக்கு தெரியுது. அதனால நான் கேக்குற மெட்டீரியல் மட்டும் எடுத்து எனக்கு கொடுத்தீனா உனக்கு பவர்ஃபுல்லான ஆர்மர் எல்லாத்தையும் செஞ்சு தருவேன். ஆனா அது கொண்டு வரது ஒன்னும் ஈஸியான விஷயம் இல்லப்பா. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எரிமலை இருக்கு இல்லையா, இதோட அடிவாரத்துல எக்கச்சக்கமான ஃபயர் டிராகன்ஸ் இருக்குது. அந்த டிராகன்ஸ்க்குள்ளதான் நான் சொன்ன அந்த மெட்டீரியல் இருக்குது. சோ அந்த மெட்டீரியல் நீ எடுத்து வந்து கொடுத்தீனா உனக்கு தேவையானது கிடைக்கும். இல்ல அது தேவையில்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா வேணும்னு நினைச்சினா ப்ளூ லிசார்ட் டிராகன் ஒன்னு இருக்கும். அந்த டிராகனை போட்டு தள்ளி அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல் எடுத்து வந்தீனா உனக்கு நான் சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் செஞ்சு தருவேன். அதனால நான் சொன்னதை மட்டும் நீ எடுத்துட்டு வா, நான் உனக்கு தேவையான மெட்டீரியல் செஞ்சு தரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவனும் சரி ஓகே இன்னைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்தா போதும் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கப்போ இவங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் உன்னால முடியாதுன்றாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறவன் நேரா அட்வென்ச்சர் கில்டுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய டிராகன்ஸை போட்டு தள்ளதுக்காக இருக்கக்கூடிய கிறிஸ்டல் இருக்கும் இல்லையா, அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையுமே நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணுக்கு செமஷாக்கா இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 250க்கு மேல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய யாராலையுமே தொடக்கூட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய லெசர் ப்ளூ டிராகனை வேற போய் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அதனால இந்த விஷயத்துல கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆனதுக்கு அப்புறம் எங்க உண்மையாவே நீங்க போயிட்டு அந்த டிராகனை போட்டு தள்ள போறீங்களான்ற மாதிரி கேட்கவும் இவன் ஆமா எனக்கு சில மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படுது, அதனால அந்த டிராகன்ஸ் போட்டு தள்ள போறன்ற மாதிரி சொல்லவும் இந்த பொண்ணு உடனே சரி ஓகே அப்பட நான் சொல்றது மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க இப்ப அட்டாக் பண்ண போற இந்த லிசார்ட் டிராகன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுங்களுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மேஜிக்கல் ஜெம் இருக்குது. அதனால அதுங்களுக்கு என்னதான் நீங்க மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல பிசிக்கல் அட்டாக் பண்ணாலும் சரி, அது மேல ஒரு சின்ன கீரல் கூட விழாது. ஆனா அதுவே நீங்க ஒரு வாட்டர் டைப் அட்டாக் யூஸ் பண்ணீங்கன்னா அசால்ட்டா அந்த டிராகனை போட்டு தள்ள முடியுன்ற மாதிரி சொல்லவும் இவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சரி ஓகேப்பா அந்த டிராகன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வந்து நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவனுடைய மீனான அட்டாக்கே வாட்டர் டைப் அட்டாக் தானே, அதனால நீ எதுக்கு கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறதுக்குள்ள இந்த பொண்ணு இவங்க கிட்ட இன்னொரு கொஸ்ட் எடுத்து காட்டிட்டு இருக்கா. ஏன்னா இவன் போற வழியில ரிவர் இருக்குதா, அந்த ரிவர்ல பிரானாலா இருக்குதா, அதனால அதை தாண்டி போறது கொஞ்சம் கஷ்டம், அதை போட்டு தள்ளிட்டு அதுக்கு அப்புறமேட்டு அதாண்ட போங்கன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சரி ஓகே டிராகனே போட்டு தள்ள போறேன் இதுல ஏமாத்துறன்ற மாதிரி இந்த கொஸ்டி அக்செப்ட் பண்ணிட்டு கரெக்டா அந்த ரிவர் கிட்ட வந்துட்டான். ஆனா இங்க வந்ததும் என்னுடைய ஸ்லைம்ஸ்க்குலாம் கொஞ்சம் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்லைம்ஸ்லயே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்லைம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த எரிமலைக்கு கீழே ஃபயர் ஸ்லைம்ஸ் எல்லாம் இருந்திருக்குது. அதுங்க எல்லாம் நம்ம யூடியூப் ஸ்லைம்ஸ் பார்த்ததும் இதுங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஜாலியா ஒண்ணா சேர்ந்துருச்சுங்க. அதனால இவங்க எல்லாம் ஜாலியா பேசி சிரிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகேப்பா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு தன்னுடைய மேஜிக் மேக்கர் ஸ்பெல்ஸ் மூலமா இந்த ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் ஒரு வலை மாதிரி பின்னி தண்ணிக்குள்ள போட்டுட்டு மீன் பிடிக்கிறதுக்காக ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா இவன் தேடி வந்த பிரானா மீன் மட்டும் இவங்க கிட்ட சிக்கவே இல்ல. அதனால என்னடா அது இப்படியே போயிட்டு இருக்குது, சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் ஸ்லைமும் வாட்டர் ஸ்லைம் மட்டும் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள போயிட்டு இருக்குதுங்க. ஆனா போன அடுத்த செகண்ட் ஐயோ ஆத்தாரி என்ன யாராவது காப்பாத்துக்க கத்திட்டு வெளில வந்திருக்கும். என்னடா பார்த்தா அந்த பிரானா இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருக்குது. அதனால இதை பார்த்த உடனே மத்த ஸ்லைம்ஸ்லாம் ஒரு ஆட்டம் ஆட வெளியில இருக்கக்கூடிய யூஜிக்கும் தூண்டில மாட்டிக்கிச்சு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால தூக்குல கைப்புள்ளன்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்தா அந்த மீன் தம்மு தோண்டு இல்ல, ரொம்ப பெருசா இருக்குது. இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம கிட்ட தான் பவர் இருக்கே, இதை ஈஸியா சமாளிச்சலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐஸ் மேஜிக்கே வச்சு இதை லாக் பண்ணிட்டான். ஆனா என்ன பண்றது, இது ஒரு வாட்டர் டைப் மான்ஸ்டர் இல்லையா, அதனால அசால்ட்டா அதை உடைச்சிட்டு வெளியில வந்து திரும்ப அட்டாக் பண்ண வரவும் இப்பதான் இவனுக்கு போக்கிமான் பார்த்த விஷயம் ஞாபகம் வருது. ஐயோ இது வாட்டர் டைப் மான்ஸ்டர், இதுக்கு நம்ம ஃபயர் அட்டாக் தானே யூஸ் பண்ணணும்னு அடுத்த செகண்ட் இவனுடைய ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்க போடவும் இது அப்படியே கருகி போய் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடுக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்கப்பா, சீக்கிரமா நம்ம அடுத்து போய் டிராகனை போட்டு தள்ளலான்னு இந்த மீன் எடுத்து வச்சுட்டு வேகமா மலையோட அடிவாரத்துக்கு வர இந்த இடத்துல எக்கச்சக்கமான டிராகன்ஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு இருக்குதுங்க. அதனால இவங்களை பார்த்த உடனே ஓகே வேலையை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கேட்கும் போது இந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் பதறுதுங்க. ஏன்னா இவன் மீன் பிடிக்கிறன்ற பேர்ல வலையா பின்னி இதுங்களை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டான். அதே மாதிரி டிராகனை பிடிக்கிறன்ற பேர்ல ஏதாச்சும் உருவாக்கி நம்மள தூக்கி இதுகிட்ட போட்டானா நம்மளுடைய கதை முடிஞ்சிடும் இல்லையா. அதனாலதான் எப்பா நீ ஏதாவது வலை மாதிரி பின்ற மாதிரி பிளான் வச்சிருக்கா எங்களை விட்டு பாடுற பேர் கதறிக்கிட்டு இருக்க. இவன் நான் எப்ப சொன்ன வலை மாதிரி பின்ன போறேன்னு, நம்ம இந்த இடத்துல வாட்டர் டைப் அட்டாக் தான் யூஸ் பண்ண போறோம், அதனால நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல, நம்ம வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டிராகன் மேல மட்டும் லைட்டா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறான். ஏன்னா இவனுடைய பவர் ஒர்க் ஆக போயிடுச்சுன்னா இவனுக்கு ஆப் அடிச்சிரும் இல்லையா, அதனாலதான் ஒரு டிராகன் மட்டும் லைட்டா இவனுடைய பக்கத்துல வர வச்சு அப்படியே வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போய் இது மயக்கம் போட்டு கீழே விழுந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் வெளியே வந்துருச்சு. அதாவது மெட்டீரியல் ஒன்னு சொன்னார் இல்லையா, அந்த மெட்டீரியல் இதுக்குள்ள வெளியே வந்திருக்கும். இதை பார்த்த உடனே பரவாயில்லையே இது ரொம்ப சிம்பிளான வேலையா தானே இருக்குது, அதனால இதை நம்மளால அசால்ட்டா பண்ண முடியும். சோ ஸ்லைம்ஸ் இப்போ உங்களுக்கு பயம் இல்ல என்ற மாதிரி கேட்க இதுங்களும் ஹை ஜாலி யூஜி நாங்க போய் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லா ஆளுக்கு ஒரு டிராகனை பிடிச்சிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. சோ இப்படி இவங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது இவங்களுடைய கண்ணுல அந்த ப்ளூ லிசார்ட் டிராகன்ன்றது பட்டிருந்திருக்கும். ஆனா இந்த டிராகன் மத்த டிராகன் மாதிரி கொஞ்சம் அமைதியா இல்லாம ரொம்பவே ஆக்ரோஷமாவே இருக்குது. இருந்தாலும் இதை பார்த்து இவனுக்கும் பயம் இல்ல, ஸ்லைம்ஸுக்கும் பயம் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி டிராகன்ஸ் எல்லாத்தையும் எக்கச்சக்கமா போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இது வாட்டர் டைப் வச்சு அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸ்லைம்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த டிராகனை சுத்து போட்டு அட்டாக் பண்றதுக்காக தயாரா இருக்க சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்லைம்ஸ் சுத்து போட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண இந்த டிராகன் வலி தாங்க முடியாம கத்துது. ஆனா பெருசா ஒண்ணும் அடிபட்டு இருக்காது, நார்மலா தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு வேண்டி பார்த்து அந்த ஃபயர் டிராகனை விட இந்த ப்ளூ லிசார்ட் டிராகன்
டிராகன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனது. அதனாலதான் இந்த தைரியம் இருந்தா என்னோட இடத்துல வந்து அடிக்கிறீங்க மோன் இன்னைக்கு செத்தீங்கன்னு அடுத்த செகண்ட் இதுங்களுடைய அட்டாக்ல முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அட்டாக் பண்றதுக்காக இது பிண்டியை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய யூஜி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு என்னது இது மேல வாட்டர் அட்டாக் யூஸ் பண்ணி ஒண்ணும் ஆகலையா, சரி ஓகே நம்ம இன்னொரு அட்டாக் யூஸ் பண்ணலான்னு ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி மொத்தமா இதை லாக் பண்றான். ஆனா இந்த ஐஸ் மேஜிக் லாக் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல, கொஞ்ச நேரத்திலே அசால்ட்டா அதை உடைச்சிட்டு வெளியில வந்துருது. அதனால இதை பார்த்ததும் என்னடா அது இதையே உடைச்சிட்டு வெளில வந்துது, சரி ஓகே இதை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணலான்னு தனித்தனியா இருக்கக்கூடிய ஸ்லிம்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா வர சொல்லிட்டு என்னுடைய மேஜிக்கல் மேக்கர் மூலமா ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணவும் இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஐஸ் மேஜிக்கை கேஸ்ட் பண்ணி இதை மொத்தமா லாக் பண்ணிருப்பான். ஆனா இந்த ஐஸ் மேஜிக்கை கூட இந்த டிராகன் உடைச்சுக்கிட்டு வெளியில வருது. ஆனா வெளியில வந்து ரொம்ப நேரத்துக்கு உயிரோடலாம் இல்ல, இந்த ஐஸோடைய குளிர் தாக்க முடியவே பயபுல மைக்க போட்டு இந்த இடத்துல செத்து போச்சு. அது மட்டும் இல்லாம இவனுக்கு தேவையான அந்த ஒரு மெட்டீரியலும் கிடைச்சிருச்சு. அதனால இதை பார்த்துட்டு சரி ஓகே இதை வச்சு நமக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சிடலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க ஸ்லைம்ஸ் இந்த டிராகன் எல்லாத்தையும் மொத்தமா முழுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா எடுத்துட்டு போயிட்டு அட்வென்ச்சர் ஆதாரமா காட்டினா தானே இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டான்னு நம்புவாங்க. அதனாலதான் ஆதாரத்துக்காக இதை முழுங்கினதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் டிராகன் போட்டு தரலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வச்சு தாராளமா போலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஏதோ திருவிழாக்கு போற மாதிரி ஜாலியா இங்க இருக்கக்கூடிய டிராகன்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு ஈவினிங் குள்ள போட்டு தள்ளிட்டு டைரக்டா திரும்பவும் அட்வென்ச்சர் கில்டுக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி சொல்ல இந்த பொண்ணு செமஷாக் ஆயிட்டா. ஏன்னா 250க்கு மேல இருக்கக்கூடிய குஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒரே நாளே முடிச்சுட்டு வந்துட்டான் இல்லையா. அதனாலதான் எப்பா நீ மனுஷன் தானா இல்ல வேற யாரான்ற மாதிரி கேட்டுட்டு அடுத்த செகண்ட் இவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பேப்பர்ல எடுத்து ஏதாவது நோட் பண்ணிட்டு இருக்கா. அதனால இதை பார்த்தது என்ன பண்ண நோட் பண்றேன் ஏதாவது என்ன பத்தி நோட் பண்றேன் கேட்க இல்ல உன்ன பத்தில இல்ல அன்யூஷுவலா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்பப்ப இதை பத்தி நாங்க நோட் பண்ணி வைப்போம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எரிமலைக்கு பக்கத்துல எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் இருக்குது. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ் எப்ப என்ன பண்ணும் ஏது பண்ணும் யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அந்த மான்ஸ்டர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி அப்பப்ப நாங்க நோட் பண்ணி வைப்போம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுடைய பேர் ஏதிக்கிட்டு இருக்கு. இவன் ஒரு சைடு பார்த்துட்டு சரி ஓகே நம்மளுடைய பேர் ஏதிக்கிறாங்களா நல்லதுதான், இருந்தாலும் மான்ஸ்டர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பேர் எதுக்கு ஏதிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இவன் டைரக்டா போயிட்டு பிளாக் ஸ்மித்தை மீட் பண்ணி தனக்கு தேவையான ஆர்மரை செய்யறதுக்காக போயிட்டு இருக்கான். ஆனா இவனை பார்த்த உடனே இந்த பிளாக் ஸ்மித்தும் என்னப்பா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு வேளை உனக்கு எதுவும் கிடைக்கல என்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கவும் இவன் இல்ல அப்படிலாம் இல்ல எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அதனாலதான் ஆர்மரை செய்யறதுக்காக வந்திருக்குன்னு ப்ளூ லிசார்டோட உடம்புல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த மெட்டீரியல் எடுத்து கொடுக்கவும் இவர் பார்த்துட்டு ஐயோ இதப்பா இது உண்மையா இருக்குது நீ உண்மையாவே அதை போட்டு தள்ளி என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஆமா ஆமா அதை போட்டு தள்ளிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீங்க செய்ய போற பவர்ஃபுல்லான அந்த மெட்டீரியல் என்னுடைய உல்ஃபுக்கும் தேவைப்படுதா, அதனால இன்னொன்னு எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குமே இன்னொரு டிராகனை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டேன்னு இன்னொரு மெட்டீரியல் எடுத்து வெளியில வைக்க இவருக்கு இதையுமே வெடிச்சிருச்சு. ஆனா இதெல்லாம் என்ன இதை விட ஹைலைட் இன்னொன்னு இருக்குன்னு இவன் போட்டு தள்ள அந்த 250க்கு மேல இருக்கக்கூடிய டிராகன்ஸ் அந்த மெட்டீரியல் எடுத்து வெளியில கொட்டவும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஷாக்கோட பார்த்துட்டு என்னப்பா இது நான் எதிர்பார்த்த குவாலிட்டி இது இல்லையே என்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இவனும் ஐயோ உங்களுக்கு தேவையில்லாத குவாலிட்டி கொண்டு வந்தா அப்ப நான் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் போயிட்டு இன்னும் குவாலிட்டியா இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வரேன்னு சொல்றான். ஆனா இவர் இல்ல தம்பி அப்படி சொல்லல, இது நான் எதிர்பார்த்த குவாலிட்டியை விட ரொம்பவுமே அதிகமான குவாலிட்டியா இருக்குது. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம போய் ரெஸ்ட் எடு, நான் என்னுடைய அசிஸ்டன்ட் நீங்க நைட்டுக்குள்ள உனக்கு தேவையான ஆர்மர் எல்லாத்தையும் இதை வச்சு செஞ்சு முடிச்சிடுறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் தூங்கிட்டு மறுநாள் காலையில வந்து பார்த்தா உல்ஃபுக்கும் ஸ்லைமுக்கும் தேவையான மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே சூப்பராவே இருக்குதா. அதனால வச்சக்கன்னு பார்க்காம உல்ஃபு ஸ்லைமும் பாத்துக்கிட்டு இருக்க. இவரும் சரி சரி அதே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் வாங்க இதோட ஸ்பீட் அண்ட் எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்ற டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு யாருமே இல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இது மூலமா ஓட ஆரம்பிப்பான்ற மாதிரி சொல்லப்போ உல்ஃப் ஓட ஆரம்பிக்குது. ஆனா முன்ன விட கொடூரமான வேகத்துல ஓடுது, ஏன் மின்னல் வேகத்துல அடுத்த இடத்துக்கு செம்மையா ஜம்ப் பண்ணி ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்தா சரி ஓகே ஸ்லைம் உடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு ஸ்லைம் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மூவ் பண்ண சொல்லப்போ இதுவும் கொடூரமான வேகத்துல மூவ் பண்ணுது. இருந்தாலும் ஸ்பீட் டெஸ்ட் மட்டும் பத்தாதுப்பா, உங்களுடைய மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணு அது எந்த அளவுக்கு இருக்குதுன்றத பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்லைம் மூலமா ஒரு அட்டாக் யூஸ் பண்ண சொல்லப்போ இவங்க சரி ஓகே நம்ம சின்னதா ஒரு ஐஸ் அட்டாக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஸ்லைம் மூலமா ஒரு சின்ன ஐஸ் அட்டாக் தான் யூஸ் பண்ணுவான். ஆனா இந்த அட்டாக் 10 மடங்கு ரொம்ப பெருசா ஒரு மலை மாதிரி வந்திருக்கும். இதை பார்த்த உடனே எப்பா யார் பண்ணி உண்மையாவே நீ சாதாரண மனுஷன் தானா இல்ல வேற ஏதாவது உங்ககிட்ட பவர் இருக்கான்ற பேர் கேட்டுட்டு இருக்க. யூசியம் போற பக்கல சரி ஓகே நீங்க இங்க பார்த்தது எல்லாத்தையும் மறந்துருக்க, இதை பத்தி வெளியே யார்ட்டி சொல்லக்கூடாதுன்ற பேர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவரும் சரி ஓகே நானும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இவனுடைய பவரை தாங்கிக்க முடியாது, இந்த மெட்டீரியலே கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகேப்பா நான் செஞ்சு கொடுத்தாலும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா என்ன உன்னுடைய பவர்ல எல்லாம் இதெல்லாம் தாங்க முடியாம போயிடுச்சு. ஆனா எனக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் மட்டும் கிடைச்சதுன்னா இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மர் உனக்கு நான் செஞ்சு கொடுப்பேன்ற மாதிரி சொல்லப்போ இவன் உடனே அப்பனா இன்னொரு டிராகன் இருக்குதா அது எங்க இருக்குது அது சொல்லுங்க போய் அட்டாக் பண்ணி எடுத்துட்டு வரன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் டிராகன் டென்ஷன் ஆயிட்டே தம்பி நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க, இங்க இருக்கிறதுல நீ பார்த்ததுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டிராகன் இந்த எரிமலையோட குழம்பு வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வாய் பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்குது. அந்த டிராகனுக்குள்ள தான் நான் சொன்ன மெட்டீரியல் இருக்குது. ஆனா உன்னால அந்த டிராகனை ஈஸியா தொட கூட முடியாது, ஏன்னா அது வெளியில வரது ரேர்ப்பா. எவனாவது ஒரு முட்டா பாய போயிட்டு அந்த இடத்துல தண்ணி ஊத்தி விட்டு அதை எழுப்பி விட்டா மட்டும் தான் வெளியில வருமே தவிர மத்தபடி அது வெளியிலே வராதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனு சரி ஓகே நம்ம கஷ்டப்பட்டு போட்டு தள்ள அந்த டிராகன் மூலமா கிடைச்ச பவர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்லிட்டு வந்து ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்போ இவனுடைய ஸ்லைம்ஸ் எல்லாம் யூஜி ஒரு எமர்ஜென்சி கத்திக்கிட்டு இருக்குதுங்க. என்னன்னு கேட்டா எரிமலை கீழே இருக்கக்கூடிய சில டிராகன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா விரி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்குதான். அதனாலதான் இங்க ஏதோ ஒன்று தப்பா நடக்கிற மாதிரி இருக்குது, நாங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு மாட்ட மாதிரி கேட்க இவனும் சரி ஓகே அதுக்கு நான் உல்ஃபோ கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லப்போ உல்ஃபோ இதுங்களை கூட்டிட்டு வேக வேகமா போயிட்டு செக் பண்ணலாம்னு போகுது. ஆனா போற வழியில இந்த இடத்துல 2 பேரும் எரிமலையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அதுவும் 4-5 தண்ணி பாட்டில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு மேல போயிட்டு இருக்கானுங்க. அதனால இதை பார்த்த உடனே எனக்கு இதோ கொஞ்சம் சந்தேகமா இருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் எரிமலை வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது.
என்னடா திரும்பி பார்த்தா பிளாக் மிஸ் சொன்ன அந்த ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபயர் டிராகன் இருக்கு இல்லையா, அது எருமையிலேயே புலந்துட்டு வெளியில வந்து எவன்டாவன் என் மேல தண்ணி ஊத்துனது, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவன் சத்தான்டான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ गाइस நீங்களும் பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் அதே நேரத்துல புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யூஜி எங்கெல்லாம் போறானோ அவனை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி இங்க நடக்குது. ஆனா அங்க உண்மையா நடக்கிறது என்னன்னா யாரோ ஒருத்தவன் இந்த நகரத்தை எல்லாத்தையும் போடுதல்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி யூஜி குறுக்க வந்து எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்காக வரான். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த தடவை இவனால சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டிராகன் வந்திருக்குது. அதனால இதுக்கப்புறம் நம்ம யூஜி என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறான்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.